கிறிஸ்துக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, மீண்டும் இந்த நாளிலும் கூட இயேசுவின் புண்ணிய நாமத்துல உங்களோடு கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய பாதத்துல வந்து அவருடைய அன்பை நம்ம கற்றுக்கொள்ளும் பொழுது அது மிகவும் நமக்கு என்னது இருக்கு, தேவ பலமாக இருக்கிறது. அந்தக்குரிய நாட்களுக்கான வேலைகளை செய்வதற்கு தேவன் நமக்கு பலன் தர்றாங்க. இன்னைக்கு வருகிற ஒரு செய்தி அப்படிதான். சோர்ந்து போய் இருக்கிற நமக்கு இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு வாக்கு தத்துவம் வருது. அது எங்க இருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 2வது வசனம். தேவ பக்தி உள்ள மனுஷர் ஸ்தேவானை எடுத்து அடக்கம் பண்ணி அவனுக்காக மிகவும் துக்கம் கொண்டாடினார்கள். என்ன சிஸ்டர், உங்களுக்கு ரொம்ப ஆறுதலான வசனம் இருக்குது, அல்ல நம்பிக்கையான வசனம் சொன்னீங்க, ஆனால் ஏதோ வேற மாதிரி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு யோசனை தோணும். ஆனால் அதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தெய்வ பக்தி உள்ள மனுஷர் அப்படின்னு போட்டிருக்கு. அது தெய்வ பக்தி உள்ள மனுஷன் போட்டிருக்காங்க. அது அங்கே என்ன இல்லை, யாரு அப்படின்னு சொல்லி. ஆனால் அவங்க எப்படி இருந்தாங்கன்னா, துக்கம் கொண்டாடினார்கள். ஒரு தேவனுடைய பிள்ளைக்காக, தேவனுடைய மனுஷர் பக்தி உள்ள பிள்ளைங்க என்ன செய்கிறாங்க, அவருக்காக துக்கம் கொண்டாடுறாங்க. இப்படி தாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், எத்தனை பேருக்கு மிகவும் பிரபலமான பிரசங்க டிஎல் மூடி அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அவர் வந்து தன்னுடைய வாழ்க்கையில் முதலாவது அவர் எங்கே இருந்தார் அப்படின்னு சொன்னால், ஒரு காலனி செய்கிற என்னது விற்கும் கடையில் பணி புரிந்தார். அவரை அக்கடையில சந்தித்து ஆண்டவரை குறித்து அவருக்கு சொல்லி கொடுத்த ஒரு பேர் எத்தனை பேருக்கு தெரியும்? முதலாவது அவர் தேவனுடைய அன்பை புரிந்து கொண்டு, அவர் தேவன் உண்மை உள்ளவர் அப்படின்னு சொல்லி அவர் பிரசங்கிக்க தன்னை ஒப்பு கொடுக்கத்தக்க அளவுக்கு அவரை வழி நடத்திய மனுஷர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, எட்வர்ட் கிம்பால். அவர் தான் என்ன செய்யறார் அப்படின்னு சொன்னா, அவரை கிறிஸ்துவ அன்றைக்கு வழி நடத்துறார். ஆனால் நமக்கு அவர் பேர் தெரியாது இல்லை, ஆனால் நமக்கு யாரு தெரியும், டிஎல் மோடி தெரியும். இப்படி தாங்க. அதே போலதான் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னா, நம்ம சபையில நம்முடைய பொதுவுடைய பெயர் நமக்கு தெரியும், ஆனால் நம்முடைய சபையை சுத்தம் செய்து அல்லது நம்ம பணி ஒரு வேலை செய்கிற இடங்கள்ல நம்முடைய மேனேஜரை நமக்கு தெரியும், ஆனால் நம்ம ஆஃபீஸை க்ளீன் பண்ணி நம்ம போகிறதுக்கு முன்னாடி நம்ம டேபிள்லாம் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறவங்க பேரை எத்தனை பேர் நம்ம தெரியும். அது எத்தனை பேருக்கு நம்ம வாழ்த்து சொல்கிறோம் அல்லது பாராட்டுறோம் அல்லது அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக கிடையாது. ஏன்னு சொன்னால் நம்ம எது எல்லாவற்றும் உயர்வான இருக்கிற காரியங்களை நம்ம பார்க்குறோம். நீங்கள் அது மாத்திரம் இல்லை, ஒரு டைமில் நீங்கள் பாருங்கள், உதாரணத்துக்கு என்ன செய்கிறேன் அப்படின்னு சொன்னால், நான் வந்து ஒரு காரியம், என்னுடைய மேனேஜர் எனக்கு ஒரு காரியம் சொல்கிறாங்க. இப்போ அந்த மேனேஜர் சொன்ன காரியத்தை நான் ரொம்ப ரொம்ப அழகாக செய்கிறேன். ஆனால் நான் செஞ்சு வச்சுட்ட பிறகு என்ன செய்கிறேன், எனக்கும் மேலே இருக்கிற ஒரு அதிகாரி என்ன செய்கிறாருன்னு சொன்னால், நான் செய்த காரியத்தை கொண்டு போய் மேனேஜர்கிட்ட கொடுத்து என்ன செஞ்சிருவாரு, நல்ல பேர் வாங்கிடுவார். மேனேஜர் என்ன செய்வார், அப்போ எல்லாரும் பெரிய மீட்டிங் நடக்கும். அப்போ மேனேஜர் யார் அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னால், யார் அவர் கையில் போய் சப்மிட் பண்ணாங்களோ என்ன செய்வாங்க, அவரை பற்றி சொல்ல ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ணிட்டாங்க. ஆனால் அது பண்ணது யார் தான், பின்னாடி இருக்கிற நான் பண்ணியிருப்பேன், ஆனால் எனக்கு கொடுத்தவர்கிட்ட அவர் பேர் ரொம்ப பிரசவப்படும். இந்த மாதிரி அப்படி சொல்லும்போது நமக்கு எப்படி இருக்கும்ல, மனசு ரொம்ப கஷ்டப்படும். அல்லது சில காரியங்களை வந்து குரூப்பாக செய்வோம், 10 பேர் செய்கிற இடத்துல 8 பேர் பேரை வாசித்துட்டு 2 பேர் பேரை வாசிக்கல, ஐயோ நானும் அந்த லிஸ்ட்டில் இருக்கிறேனே, என் பேர் வாசிக்கலையே அப்படின்னு சொல்லி நமக்கு வருத்தமாக இருக்குல்ல. ஆனால் அப்படிப்பட்ட உங்களுக்கு எனக்கு தான் இன்னைக்கு ஆண்டவர் கொடுக்குற ஒரு செய்தி என்ன அப்படின்னு சொன்னால், இங்கே இருக்கிற மக்கள் பேர் யாருக்கும் தெரியாது. இந்த தேவ பக்தி உள்ள பிள்ளைகளில் தேவ பக்தி உள்ள மனுஷர் அப்படின்னு போட்டிருக்காங்க. நிறைய பேர் இருந்திருக்காங்க, அவங்க பேர் நமக்கு தெரியாது. ஆனால் யாருக்கு தெரியும், ஏசப்பாக்கு தெரியும். துக்கமாக இருந்தவங்க யாருக்கு தெரியும், ஏசப்பாக்கு தெரியும். அப்போ ஏசப்பாக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் அதற்கான ஆசீர்வாதத்தை கண்டிப்பாக அந்த பிள்ளைகளுக்கு தருவார். அவர்களுக்கான பாராட்டுதல் ஆண்டவரத்தில் கண்டிப்பாக இருக்கும். உங்களுக்கு எனக்கும் யாருன்னு தெரியாது. நீங்கள் பார்த்துருக்கீங்களா, நம்ம வேதாமத்தில் ஏசப்பா பிறப்பதற்கு முன்பதாக இந்த சத்திரத்தில் இடம் கொடுத்த அவருடைய பேர் இருக்காது, அவருடைய பேர் இருக்காது. ஆனால் அது யாருக்கு தெரியும், அவங்களுக்கு மேரிக்கும் யோசேப்புக்கும் உதவி செய்த நபர் யாருக்கு தெரியும், ஏசப்பாக்கு தெரியும். அது மாத்திரம் இல்லை, நிறைய காரியங்கள் நீங்கள் வேதாந்தத்தில் பார்த்தீங்கன்னா, சில காரியங்கள் 5 அப்பம் 2 மீனை கொடுத்த ஒரு பையன் தான் போட்டிருக்கு, அவன் பேர் இல்லைல்ல, ஆனால் ஏசப்பாக்கு தெரியாது யாருன்னு சொல்லி. அப்போ அந்த பாராட்டுதல் பரலோகத்தில் கண்டிப்பாக நமக்கு உண்டு. ஆண்டவரிடத்துல நமக்கு அந்த பாராட்டுகள் கண்டிப்பாக உண்டு. ஒருவேளை மனுஷர்கள் நம்மை நிராகரிக்கலாம், ஒருவேளை நம்மை அற்பமாக எண்ணலாம். நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்களும் நானும் கவலைப்பட தேவையில்லை. ஏன்னு சொன்னால், நம்மை
வாழ்த்துவதற்கு அல்லது நம்மை ஆசீர்வதற்கு நம்மை மேன்மைப்படுத்துவதற்கு யார் இருக்கிறார்? நம்முடைய கர்த்தராகிய ஆண்டவர் ஒருவர் நமக்காக இருக்கிறார். ஆண்டவருடைய பாராட்டுதல் நமக்கு கண்டிப்பாக நிச்சயமாக இருக்கும். அவருக்கு பிரியமான காரியங்களை நம்ம செய்யலாம். ஒருவேளை மனுஷர்கள் நம்முடைய காரியங்களை என்ன செய்ய மாட்டாங்க, பாராட்ட மாட்டாங்க. அது குறித்து நம்ம கவலைப்பட தேவையில்லை. மனுஷர் ஒருவேளை நம்ம கண்டுக்க மாட்டாங்க, நம்ம எப்படி நினைப்பாங்கன்னா துர்ச்சமாக நினைப்பாங்க. ஆனால் நீங்கள் அதை குறித்து கவலைப்படாதீங்க. ஆண்டவருடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கும் போது உண்மையாக தேவனுக்கென்று வாழ்கிற பிள்ளைகளுக்கு அவர் என்ன செய்கிறாராம், ரொம்ப அவளை என்ன சொல்றது, இதோ நல்லதும் உண்மையும் உத்தமமான ஊழியர்காரனே வாங்க என்னுடைய சந்தோஷத்துல பிரவேசிங்கள் அப்படின்னு சொல்லுவார். ஒருவேளை இந்த உலகத்துல நமக்கு அந்த மாதிரியான வாய்ப்புகள் கிடைக்க இருந்தது தடுத்து கூட கிடைக்காம போயிருக்கலாம். ஒருவேளை ஒரு இடத்துக்கு மேன்மையான ஒரு போஸ்ட்டுக்கோ அல்லது ஏதோ ஒரு காரியங்கள் நமக்கு நடக்கல இருந்திருக்கலாம், அதெல்லாம் தடைப்பட்டிருக்கலாம். அது குறித்துலாம் கவலைப்படாதீங்க. எப்பவுமே நம்ம ஆண்டவருக்கு உண்மையா இருப்போம் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் சொன்னபடி நம்ம செய்வோம் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் நம்மை உயர்த்த வல்லவராக இருக்கார். அவர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கார். அவர் நம்முடைய உழைப்புக்கோ நம்முடைய காரியத்துக்கும் அவர் செய்வார். அதனால இன்னைக்கு உங்களுக்கு வருகிற செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, எதை குறித்து கவலைப்படாதீங்க. ஒருவேளை உங்களை நிராகரித்து இருப்பாங்கன்னு சொன்னா, ஒருவேளை உங்களுடைய ப்ரொமோஷன் தடைப்பட்டிருக்குன்னு சொன்னா கவலைப்படாதீங்க. எல்லாத்தையும் ஒருவேளை நீங்கள் செய்கிற எல்லா நெற்காரியங்களையும் உங்களுக்கு கிரெடிட் வராமல் வேற யாருக்கும் கிரெடிட் போயிட்டு இருந்தா கூட என்ன செய்றீங்க, வருத்தப்படாதீங்க. ஏன்னு சொன்னா அவருக்கு எல்லாம் தெரியும், யார் இந்த காரியத்தை செஞ்சிருக்காங்க, யாருக்கு இந்த உண்மையான பாராட்டு தேவை, யாருக்கு இந்த உண்மையான ப்ரொமோஷன் தேவை, எல்லாமே அவருக்கு தெரியும். அவர்கிட்ட இருந்து உங்களுக்கு பாராட்டு மாத்திரம் இல்லை, ஆசீர்வாதம் இரட்டிப்பாக அவர் தர காத்திருக்கிறார். அப்படி இரட்டிப்பான ஒருவேளை நம்முடைய பெயர்கள் விடுபட்டிருக்கலாம், கவலைப்படாதீங்க. ஆண்டவர் அதற்கான ஏற்ற வேலையில நம்மளை உயர்த்த அவர் வல்லவராக இருக்கிறார். அதனாலதான் தாவீது பக்தன் என்ன சொல்றாரு, ஆண்டவரே நாங்கள் மனிதர்களால் பாராட்டப்படவிட்டாலும் கூட என்னது உனக்கு பிரியமான காரியங்களை செய்யுங்க, எங்களுக்கு ஞானத்தை தாங்க அப்படின்னு. ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை நம்ம செய்வோம். ஆண்டவர் ஏற்ற வேலையில ஏற்ற காரியங்களை நமக்கு நன்மையாக செய்வோம். ஜெபம் செய்வோமா? அன்பின் தேவனே, பாவிகளாக எங்களை நேசித்து எங்களுடைய காரியங்களை எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருப்பவரே, எங்களை பாராட்டுகிறவரே, எங்களை ஆசீர்வதிக்கிறவரே, உம்மை நோக்கி அப்பா பிதாவின் அழைக்கும்படியான புத்திர சுவிகாரத்தை எங்களுக்கு கொடுத்தவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம். ராஜா, இந்த உலகத்தின் பாராட்டுகளை அல்ல ஆண்டவரே, என்னுடைய பரம பிதாவாகிய நீர் எங்களுக்கு பாராட்டின அன்பு, நீர் எங்களுக்கு கொடுக்கிற எல்லாவற்றையும் நாங்கள் விசுவாசித்து, நீர் தருகிற காரியம் எங்களுக்கு நிரந்தரமான ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லி நாங்கள் அதை விசுவாசித்து எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே நாங்கள் எல்லாவற்றையும் உம்மிடத்திலிருந்து பெறுவதற்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். சாமி, உலக மனிதர்கள் ஆண்டவரே வெவ்வேறாக நடந்து கொண்டாலும் பரலோக தந்தை எல்லோரையும் சமமாக பார்த்து எல்லோரையும் நேசிக்கிற கர்த்தர் எங்களோட கூட இருக்கிறீர். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்பதை நாங்கள் உணர்ந்து, நீர் எங்கள் மேல் காட்டுகிற அன்பை நாங்கள் பெரிதாக எடுத்துக்கொண்டு இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு நாளும் உம்முடைய அன்பிலே நிலைத்திருக்க எங்களுக்கு பலன் தாங்க. ஆண்டவரே, ஒருவேளை எங்களை மனிதர்கள் மறந்து போகலாம் கர்த்தாவே, நீர் மறவாத தேவனாய் இருந்து ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாத்து பராமரித்து போஷித்து வருகிறதற்காக நன்றியோடு துதிக்கிறோம். மனபாரத்தோடு வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். அவருடைய பாரத்தை எல்லாம் எடுத்து போடுங்க, அவருடைய வேதனையெல்லாம் நீக்கி போடுங்க. ஆண்டவரே, தொடர்ந்து நாங்கள் உடைய அன்பில் நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. பாவிகளாக எங்கள் மேல் கிருபையா இருங்க. இயேசுவின் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.